வீரப்பன் மறைவு. அடக்கம் செய்யும் இடத்தை தானே முடிவு செய்த ஆர்எம்பி முதல்வர் ஸ்டாலினிடம் என்ன கூறினார்? தன்னுடைய இறப்புக்கு பிறகு தான் எங்கே அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று முடிவு செய்தவர் ஆர்.எம். வீரப்பன். வயது மூப்பு காரணமாக முதுபெரும் அரசியல் தலைவரும் எம்ஜிஆர் கழக நிறுவனருமான ஆர்.எம். வீரப்பன் நேற்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 98. 1926ஆம் ஆண்டு செப்டம்பர் 9ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் வல்லத்திரா கோட்டை என்னும் கிராமத்தில் பிறந்தவர் ஆர்.எம். வீரப்பன். தனது இளம் வயதிலேயே கலைத்துறையில் ஆர்வம் கொண்டு நாடக குழுவில் சேர்ந்தார். நிர்வாகத்திலும் அவருக்கு இயல்பாகவே ஈடுபாடு இருந்ததால் நாடக நிர்வாகத்தையும் பார்த்து கொண்டார். பின் நாட்களில் பெரியாரின் அறிமுகம் கிடைத்து அவருக்கு உதவியாளர் ஆனார் ஆர்எம்பி. தொடர்ந்து அண்ணாவின் உதவியாளர் ஆனவருக்கு எம்ஜிஆரின் அறிமுகமும் கிடைத்தது. நாடகத்துறையில் இயங்கி வந்தவர் எம்ஜிஆர் மூலம் திரைத்துறையிலும் கால் பதித்தார். எம்ஜிஆர் மட்டுமின்றி சிவாஜி, ரஜினி, கமல், சத்யராஜ் உள்ளிட்டோர் நடித்த படங்களையும் சத்யா மூவிஸ் சார்பில் தயாரித்துள்ளார். எம்ஜிஆர் நடித்த காவல்காரன், இதயக்கனி, தெய்வத்தாய், நான் ஆணையிட்டால், ரிக்ஷாக்காரன் உள்ளிட்ட படங்களை தயாரித்தவர். தொடர்ந்து ரஜினிகாந்த் நடித்த 3 முகம், தங்கமகன், ராணுவ வீரன், பணக்காரன் போன்ற படங்களையும், சிவாஜி நடித்த புதிய வானம், கமல் நடித்த காக்கி சட்டை உள்ளிட்ட படங்களையும் தயாரித்துள்ளார். ரஜினிகாந்தின் மிகப்பெரிய ஹிட் படமான பாட்ஷாவை தயாரித்தவர் ஆர்.எம். வீரப்பன் தான். பாட்ஷா திரைப்படம் வெளியான சமயத்தில் தென்னிந்திய சினிமாவில் அதிகபட்ச வசூல் சாதனையை குவித்த திரைப்படம் என்ற சாதனையை பெற்றது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் எம்ஜிஆர் சிகிச்சை பெற்று வந்த போது அவரது வீடியோவை வெளியிட்டு அதிமுக வெற்றிக்கு வித்திட்டவர் ஆர்.எம். வீரப்பன். அமைச்சராக பணியாற்றி இருக்கிறார். தான் பிறந்த வல்லத்திரா கோட்டையில் தன்னுடைய தாய் தெய்வானை அம்மாவுக்கு சமாதி எழுப்பினார். 1 ஏக்கர் அளவு கொண்ட அந்த பகுதிக்கு அன்னை தெய்வானை அம்மாள் நினைவு மண்டப வளாகம் என்று பெயரிட்டார். அங்கே ராம வீரப்பன் அறிவகம் என்ற பெயரில் நூலகம் ஒன்றை அமைத்தார். அதற்கு அருகிலேயே தனக்காக நினைவிடம் ஒன்றை உருவாக்கினார். அங்கேதான் தன்னுடைய உடல் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று குடும்பத்தாரிடம் தெரிவித்திருக்கிறார். அண்மையில் முதல்வர் ஸ்டாலின் ஆர்.எம். வீரப்பனின் 98வது பிறந்த நாளில் சந்தித்து பேசினார். அப்போது நான் இறந்த பிறகு என்னுடைய உடல் சொந்த ஊரான வல்லத்திரா கோட்டை கிராமத்தில்தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும், அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொடுங்கள் என்று ஆர்எம்பி கோரிக்கை விடுத்திருக்கிறார். அதற்கு அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நன்றாக இருங்கள் என்று சொல்லி திரும்பியுள்ளார் முதல்வர் ஸ்டாலின். இந்த நிலையில் வயது மூப்பு காரணமாக ஆர்.எம். வீரப்பன் நேற்று சென்னையில் காலமானார். அவரின் மகன் வெளிநாட்டில் இருப்பதால் இன்று மாலை இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று தகவல் வெளியாகி உள்ளது. ஆர்.எம். வீரப்பன் மறைவிற்கு அரசியல் தலைவர்கள், திரை பிரபலங்கள் அவரது மறைவுக்கு இரங்கல் அறிக்கை வெளியிட்டு வருகின்றனர்.